பிரைஸ் எல்லாம் உங்கள் அனைவரையும் இந்த இரவு வேளையில இன்பர் இயேசுவின் திருப்பெயராலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறார். தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நிமிடத்தையும் தேவன் ஆசீர்வதித்து, ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை பாதுகாத்து, நம்மை பராமரித்து, அவருடைய கரத்துக்குள்ளே நம்மை அணைந்து வைத்திருக்கிறார். அவருடைய ஆச்சரியமான செயல்களை நம்ம ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பக்தர்கள் சொல்லுகிறது போல 1000 நாவுகள் இருந்தாலும் என் தேவனை துதிக்க போதாது. அந்த அளவு தேவன் நமக்கு நன்மைகளையும் கிருபைகளையும் நமக்கு கொடுத்து வருகிறார். இன்னும் ஆண்டவரை நாம் கிட்டி சேர்வதற்கு, இன்னும் நெருங்கி சேர்வதற்கு, இன்னும் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைவதற்கு, இன்னும் நீதியின் மேலே நீதி அடைவதற்கு, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதம் நம்மை மூடிக்கொள்வதற்காக தேவனை நாம் நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இரவு வேளைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, நீ துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராய் இருந்த பொழுது இன்றைக்கு ஆண்டவரே தகுதியில்லாத எங்களையும் நீர் தகுதியாக்கி எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி எங்கள் தேவனாக இருந்து எங்களை ஆலயமாக மாற்றி, எங்களை ஆண்டவரே உம்முடைய வீடாக மாற்றி, உம்முடைய பரிசுத்தமாக மாற்றி, உம்முடைய நீதியாக எங்களை வைத்து இம்மட்டுமாய் நீர் அலங்கரித்து வருகிற உம்முடைய மகத்தான கிருவிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நாங்கள் பறைசாற்றுகின்ற ஒரு நேரத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரே இந்த இரவு வேளையில உறங்குவதற்கு முன்பதாக என் தேவன் உன்னதரோடு கூட ஒரு பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளவும், ஆண்டவரே அநேக மக்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கண்டுகொள்ளவும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் நீர் கொடுத்து வருகிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தூர தேசத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது மெய்யாகவே கர்த்தர் இவரோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்ட அந்த ஆச்சரியமான சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். அன்பின் ஆண்டவருடைய திருப்பெயராலே ஆண்டவரை எங்களை முழுவதும் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம் பாடல்கள் மூலமாய் தேவனை நாம் மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசுவே நீர் என் வார்த்தையானவர். யூதா புஸ்தகத்தை வருகிற முக்கியமான வார்த்தைகளை வைத்து ஒரு பாடல் எழுத தேவன் கிருபை செய்தார். ஆகவே இதன் ராகம் ஏற்கனவே நமக்கு தெரிந்த பாடல். அவர் எந்தன் சங்கீதமானவர் என்ற பாடலின் ராகத்தில் அமைந்த இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து மறுபடியும் நாங்கள் பாடும் பொழுது, அந்த வரிகளை நீங்கள் சேர்ந்து பாடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் மூலமாய் மகிமைப்படுகிறார். உங்கள் வாயில நீங்கள் பேச போகிறீர்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறீர்கள். அதை பாடும் பொழுது வருகிற அந்த இன்பம், அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரப் போகிறீர்கள். நாம் விசுவாசத்தை குறித்த ஒரு மிக முக்கியமான ஒரு பாடல் வரிகள். ஆகவே கருத்தை உணர்ந்து நாம் பாடுவோம். இயேசுவே நீர் என் வார்த்தையானவர், ரட்சிப்பின் வார்த்தையை கொண்டவர், விசுவாசத்தின் அனுபவத்தில் என்னை நிறைத்து உம் பிள்ளையாய் என்னை மாற்றினீரே. இயேசுவே நீர் என் வார்த்தையானவர், ரட்சிப்பின் வார்த்தையை கொண்டவர், விசுவாசத்தின் அனுபவத்தில் என்னை நிறைத்து உம் பிள்ளையாய் என்னை மாற்றினீரே. இரக்கமும் சமாதானம் தேவ அன்பும் என்றும் என்றும் நமக்குள்ளே பெருகுகின்றதே. இரக்கமும் சமாதானம் தேவ அன்பும் என்றும் என்றும் நமக்குள்ளே பெருகுகின்றதே. தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டோமே, தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டோமே, கிறிஸ்துவாலே காக்கப்பட்டு அழைக்கப்பட்டோமே, கிறிஸ்துவாலே காக்கப்பட்டு அழைக்கப்பட்டோமே. இயேசுவே நீர் என் வார்த்தையானவர், ரட்சிப்பின் வார்த்தையை கொண்டவர், விசுவாசத்தின் அனுபவத்தில் என்னை நிறைத்து உம் பிள்ளையாய் என்னை மாற்றினீரே. பரிசுத்தமான விசுவாசத்திலே உறுதியாக வார்த்தையிலே நிலைத்து நிற்போம். பரிசுத்தமான விசுவாசத்திலே உறுதியாக வார்த்தையிலே நிலைத்து நிற்போம். தேவ அன்பிலே நம்மை காத்து கொண்டு, தேவ அன்பி
நிறைத்து உம் பிள்ளையாய் என்னை மாற்றினீரே. வழுவாத வழி என்னை காக்கவும் தம் மகிமையுள்ள சந்நிதியில் நிறுத்தவும். வழுவாத வழி என்னை காக்கவும் தம் மகிமையுள்ள சந்நிதியில் நிறுத்தவும். தாம் ஒருவரே ஞானமுள்ளவராய், தாம் ஒருவரே ஞானமுள்ளவராய். தேவா எனக்குள்ளே நீர் என்றும் வாசமானீர். தேவா எனக்குள்ளே நீர் என்றும் வாசமானீர். இயேசுவே நீரின் வார்த்தையானவர், ரட்சிப்பின் வார்த்தையை கொண்டவர். விசுவாசத்தின் அனுபவத்துள் என்னை நிறைத்து உம் பிள்ளையாய் என்னை மாற்றினீரே. இயேசு என் வார்த்தையாக மாறினார். ஆமென். உங்கள் வார்த்தையாக அவர் மாறுகிறார். நீங்கள் பேசும் பொழுது இயேசுவை பேசினால், இயேசுவின் வார்த்தை நீங்கள் பேசினால், நீங்கள் இயேசுவாக, நீங்கள் தேவனை பிரதிபலிக்கின்றவர்களாக மாறுகிறீர்கள். ரட்சிப்பின் வார்த்தை அது உண்டாக்குகிறது. அது எங்கே நாம் பேசுகிறோமோ அது தன் வேலையை அது செய்கிறது. ஆமென். ஆகவே நீங்கள் பேசினாலும் அது தன் வேலையை செய்யும். யார் பேசினாலும் அது தன் வேலையை செய்து முடிக்கும். ஆகவே வானமும் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு காலம் ஒழியாது. அது எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் அழிந்து போவது, இந்த வானமும் பூமியும் அழிந்து போவது எளிதாயிருக்கும். ஆகவே அப்படின்னா என்ன, எதையும் அழிக்க முடியாதுயா, உங்களை அழிக்க முடியாது யாரும். உங்களை பாதுகாப்புக்குள்ள நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனென்றால் வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் வார்த்தை இருந்தால் அது உங்களை பாதுகாக்கிறது. வார்த்தை இருந்தால் அது உங்களை சுமக்கிறது. ஆகவே இன்னைக்கு சொல்லுவாங்க, ஒரு காலத்துல இதை நீங்க தூக்கி சுமங்க, அது உங்களை சுமக்க இல்லைங்க. நீங்க இதை நீங்க வாசிக்கும் பொழுது, இதை உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றும் பொழுது, அது உங்களை உயர உயர தூக்கி தூக்கி நிறுத்துகிறது என்பது உண்மை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. வழுவாதபடி நம்மை காக்கிறவர், ஞானத்துல குறைவுள்ளவர் அல்ல, தேவன் சம்பூர்ணமாக நமக்கு கொடுக்கிறவர். அந்த தேவன் எனக்குள்ளே வாசமானார். எப்படி? பிள்ளை என்கிறவன் பிள்ளையாக நம்மை மாற்றி இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆகவே நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்லுவோம். இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நாம் தொடர் போதனையை நாம் கேட்கலாம். அப்போஸ்தலர் ஆகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகி அனைவருக்கும் எழுதுகிறதா. பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதின ஒரு கடிதம். என கருமையானவர்களே, நம் கடிதத்தை நாம் தெளிவாக ஒவ்வொரு வார்த்தையாக நாம் பார்த்து வருகிறோம். யார் இந்த கடிதத்தை எழுதியது? மேல் முதல் வசனத்தை நாம் பார்த்தோம். கிறிஸ்துவின் ஊழியக்காரர். நம்ம எல்லாம் யாரு? கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக ஒவ்வொருவரும். இதுக்கு தனி தகுதியே கிடையாது, ஏற்றுக்கொண்டா போதும். ஆகவே கிறிஸ்துவின் நாம் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு. இங்க கீழே சொல்லும் பொழுது பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு. எத்தனை அழைப்பு பாருங்க. இன்னைக்கு எல்லா காலிங்க எல்லாருக்குமே உண்டுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இதுதான், அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரும் எல்லா காரியங்களிலும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகும்படி அழைக்கிறார், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கிறார். நீ பரிசுத்தவான்களாகும்படி அழைத்த தேவன் உங்களை எல்லா விதமான ஊழியங்களிலும் அவர் பயன்படுத்தவர். அதாவது ஊழியத்துக்கு அல்லது தேவனை ஏற்றுக்கொண்டதுக்கு முதல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, நீங்கள் பரிசுத்தமாகிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அருமையானவர்களே, நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்பது வேதம் சொல்லுகிற உண்மையாக இருக்கிறது. நாம் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டோம். முதல் வசனத்துல நாம் பார்த்தோம், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும். 2வது வசனத்துல தேவ பிரியர் என்பதை குறித்து நாம் தெளிவாக நாம் பார்த்திருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான காரியங்கள் என்ன, அவர் என்ன பிரியப்படுகிறார், எதிலே பிரியப்படுகிறார் என்றெல்லாம் நாம் தெளிவாக நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாளில இந்த 2வது வரியில் இருக்கிற அடுத்த வசனத்தில நாம் பார்க்கும் பொழுது, பரிசுத்தவான்கள் ஆகும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பு விசேஷமானது. நாம் ஏற்கனவே பார்த்தோம். அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய காரியங்களும் என்னது? மாறாதது. அவருடைய அழைப்புகள் நமக்கு ஒரு காலம் என்ன ஆகுது? மாறாதவைகளாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்கள், இந்த பரிசுத்த வேதாகமும்
பரிசுத்தமான வேத எழுத்துக்கள் என்று நாம் ஒரு இடத்துல வாசிக்கிறோம். பரிசுத்தமான ஆவியானவரால் பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவான்களால் எழுதப்பட்ட பரிசுத்த வரிகளாக, பரிசுத்தவான்களுக்காக பரிசுத்தவான்கள் ஆகும்படி நாம் அழைக்கப்பட்டோம். நமக்கு எப்படிப்பட்ட அழைப்பு? பரிசுத்தவான்கள் ஆகும்படி. என்னிடத்துல நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறேன் பிரதர், பரிசுத்தமா வாழ முடியல. இன்னைக்கு அன்னைக்கு சொல்லுவாங்க, பரிசுத்தமாவதற்கு என்னென்ன முயற்சி எல்லாம் நம்ம எடுக்கிறோம், நாம் எந்த அளவு முயற்சி எடுக்கிறோம். மனிதனுடைய முயற்சி எல்லாம் அது அற்ப பிரயோஜனமா இருக்கு. பிரயோஜனம் இருக்கிறது, ஆனால் அதில் அதிகமான பலன் இல்லை. அற்ப பிரயோஜனம், அதாவது கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னைக்கு உலகத்துல யார் விதைச்சாலும் முளைக்கும். ஆனால் தேவன் விளைய செய்யும் பொழுது அது எத்தனை மடங்கு வருது? 100 மடங்கு தேவன் விளைய செய்கிற தேவன். ஏனென்றால் அது யாக்கோபனுடைய அனுபவத்துல பார்க்கிறோம். அவர் ஏதோ வச்சுக்கோ தொட்டுக்கோ அப்படி கொடுக்கறது இல்ல, அது அள்ளி அள்ளி கொடுக்கிறவர். அவர் அல்ல குறையாத ஒரு ஆசீர்வாதங்கள், நிரம்ப முடியாது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சீஷர்கள்ல இரவு முழுதும் அவர்கள் மீன் பிடித்தார்கள், ஆனால் ஒரு மீன் கூட அகப்படவில்லை. வேத வசனத்தை, அந்த படகு தேவன் உட்கார்ந்த வசனத்தை பேசும் பொழுது அநேகர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். வசனத்தை கேட்டவுடனே விசுவாசம் வந்து விட்டது. விசுவாசம் வந்தவுடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரே, நீர் சொல்லுகிறபடி நீ வலையை வலது பக்கத்துல போடுங்கள் என்று சொல்லும் மாத்திரத்துல அந்த வசனத்துக்கு அவன் கீழ்ப்படியும் பொழுது அவர்கள் வலையை போட்டார்கள். அவர்கள் இடம் கொள்ளாமல் போக மாட்டேன், இழுக்க இழுக்க முடியாத ஆசீர்வாதங்கள் அவர்கள் அனுபவித்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள். அது யார் சொன்னாலும் பரவாயில்ல, சின்னவங்க பெரியவங்க அப்படிலாம் கிடையாது. வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ள அது வேலை செய்கிறதாக இருக்கிறது. அது இழுக்க முடியாத ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆகவே பரிசுத்த அலங்காரம், வேதம் சொல்லுகிறது பரிசுத்தத்தை குறித்து, நாம் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நான் அசுத்தமா இருக்கிறேன், நான் எப்படி பரிசுத்தம் அடைய முடியும்? உங்களால் நீங்கள் பரிசுத்தம் அடைய முடியாது. சில பத்தி 40 நாள் உபவாசம் வருத, 40 நாள் உபவாசம் பண்ணி தன்னை அடக்கி ஒடுக்கி ஆசை காரியங்கள் எல்லாத்தையும் தேவனுக்கு முன்பான பரிசுத்தமா வாழ நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சகோதரரே. முடியாது சகோதரரே, ஏனென்றால் நம்ம எல்லாம் குறைவுள்ளவர்கள். நிறைவானவர் வரும் பொழுது, நிறைவான தேவன் நமக்குள்ளே அவர் செயல்படும் பொழுது, அவர் செயல்பட நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது நாம் நிறைவடைகிறோமே தவிர, நாம் குறைவுள்ளவர்களாக இருந்து கொண்டு நிறைவை தேடி தேடி போனாலும் அது முடியாத காரியமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது ஒரு வசனம், மிக முக்கியமான வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நீதி நியாய பிரமாணத்தினால் கிடைக்குமானால் கிறிஸ்து மரித்தது வீண் அல்லவா? நியாயப்பிரமாணம் என்பது செய்வது, செய்தால் ஆசீர்வாதங்கள் அல்லது அதன்படி நடந்தால் ஆசீர்வாதம். ஆகவே நீங்கள் நடந்து, நீங்கள் பரிசுத்தத்தை முயற்சி எடுத்து, நீங்கள் உங்கள் சுய காரியங்களினாலே உங்களை சுத்தமாக்கி கொள்ளக்கூடுமானால் கிறிஸ்து வர வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் பிரயோஜனமும் இல்லை. ஆகவே இன்றைக்கு என்னால் முடியாததை என் தேவன் செய்கிறார் என்று நான் நம்பும் பொழுது அவர் எனக்குள்ளே வந்து என்னை பரிசுத்தமாக்குகிறார். இன்னைக்கு எந்த வேத வசனத்தை எடுத்தாலும் நாம் அதிலே முதலாவது நான் ஏற்கனவே யாக்கோபு நிருபத்திலிருந்து சொல்லி கொண்டு வருகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்திலே தேவனை பற்றிய அறிவு அல்லது தேவனை குறித்த காரியங்கள் என்ன இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை பார்ப்பது முன்பாக இந்த பரிசுத்த வேதாகமும், இந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள், பரிசுத்த நாமத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய பெயர் என்ன? பரிசுத்தம் உள்ளவர். அவர் பேரு பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே பரிசுத்த நாமத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஜெபம் பண்ணும் பொழுது கூட எத்தனை பேர் அதை உணர்ந்து இருக்கிறீங்க தெரியல. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. யாரு? அவருடைய பரிசுத்த நாமம். அதை சோத்தரிக்காம எதுவுமே நடக்காதுங்க. ஆகவே கர்த்தருக்கு பரிசுத்தம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லும். கர்த்தர் இந்த நாளிலே மகிமைப்படுவார், பரிசுத்தம் அடைவார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும் பொழுது அதை நாம் உட்கொள்ள வேண்டும். ஆகவே பரிசுத்த நாமம், அது மாத்திரமல்ல பரிசுத்த அலங்காரத்துடனே என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று நாம் வேதத்தில் அடிக்கடி ஆலயத்துக்கு போகும் பொழுதெல்லாம் இந்த வசனங்களை கேட்போம், நாமளும் அறிவிப்போம். பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கர்த்தரை தொழுது கொள்வோம். அங்க பார்த்தா உள்ள பரிசுத்தமே இருக்காது. அப்போ எப்படி அலங்காரம் வரும்? பரிசுத்தம் என்பது எப்படி வருகிறது? பரிசுத்தம் நாம் எதினாலே ஆக்கப்படுகிறோம்? பரிசுத்த பண்ணுகிறவர் யார் என்றெல்லாம் நாம் தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ளும் பொழுது நாம் முயற்சி எடுப்பது வீண் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். நாம் விசுவாசித்தால் போதும், மீதி எல்லா காரியங்களையும் தேவன் தான் இருந்து செய்து கொண்டிருக்கிறார்.
ஆகவே இன்றைக்கு அது மாத்திரமல்ல, அவர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது பரிசுத்த உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? பரிசுத்தமான ஒரு உடன்படிக்கை. நான் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்கள் தேவனாய் இருப்பேன். நான் உங்களுக்குள்ளே உலாவி, தேவன் உலாவி அவர் என்னை ஆட்கொள்ளும் பொழுது அதுக்கு பேரு தான் என்னது? பரிசுத்த ஒரு உடன்படிக்கையின் கீழே நாம் வாழ்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் தேவனை குறித்த அறிவு, எந்த வசனத்தை எடுத்தாலும் அதுல தேவனுடைய தன்மைகள் என்ன இருக்கிறது. இப்படி நாம் பார்க்கிறோம், பரிசுத்தம், த ஹோலினஸ். இந்த பரிசுத்தவான், பரிசுத்தம் அப்படின்னாலே இந்த செட்டப் பார்ட். அதாவது உலகத்திலே மக்கள் ஒவ்வொருவரும் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், ஒவ்வொரு விதங்களிலும் வளர்கிறார்கள். ஆனால் தேவனை அறிந்து தேவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு செயல், பரிசுத்தமாக தேவன் வேறு விரிக்கின்ற ஒரு நிகழ்வு, அதுதான் பரிசுத்தமாக இருக்கிறது. அதை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பாக தேவனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இறைவன் அப்படின்னாலே, கடவுள் அப்படின்னாலே, நாம் ஆராதிக்கிற தேவன் என்றாலே அவரை ஏன் எனக்கு அதிகமா பிடிக்கும்னா, அவரிடத்துல பரிசுத்தம் இருந்தது. அவரிடத்துல ஒரு மனிதனும், யோவான் 8ஆம் அதிகாரம் 48வது வசனம் நினைக்கிறேன், என்னிடத்தில் குற்றம் உண்டென்று உங்களில் யாரேனும் சொல்லக்கூடுமா என்றார். குற்றமில்லாத பரிசுத்தமுள்ள ஆண்டவர், மாசில்லாதவரும் அப்படின்னு வசனத்துல வாசிக்கலாம். அவர் மாசே இல்லாதவர், அதாவது அழுக்கு இல்லாதவர். எதிலே அழுக்கு? உள்ளான அந்த எல்லா சொற்களிலும், நடக்கையிலும், பார்வையிலும், எல்லா நிலைகளிலும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்மை, அதாவது நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் நாம் உருவாக்கப்படுகிறோம் இல்லையா? அவங்க அப்பன மாதிரியே இருக்குது. அப்பா பரிசுத்தம், எங்க அப்பா பரிசுத்தமானவர். அப்ப நானும் அவருக்குள்ள வரும்போது அவர் எனக்குள்ள வரும்போது பரிசுத்தம். அதாவது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுக்குள்ள ஒரு கரண்ட்டை நீங்க பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த பொருள் என்ன ஆகுது? கரண்ட் பாஸ் ஆகுது. அதனாலதான் தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவர் யாரு? அவர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் அப்படின்னாலே ஒரு சரியான பதில் அவர் மட்டும்தான் முதல் நம்ம டிக் பண்ணணும். ஏனென்றால் அவர் தான் பரிசுத்தம் உள்ளவர். ஏன்னா எந்த விதமான கரை திரை இல்லாத பரிசுத்தம் உள்ளவர் அவர். அந்த தேவன் ஒரு மின்சாரம் மாதிரி வச்சு பரிசுத்தம் உள்ளவர். எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் பொழுது நான் எப்படியா மாறுறேன்? ஒரு பரிசுத்தமான மாற. அவருடைய வெளிச்சம் எனக்குள்ளே, அவர் உலகத்துக்கு ஒளி, எனக்குள்ளே வரும் பொழுது எனக்குள்ளே அது ஒளியாக மாறுகிறது. புரியுதுங்களா? ஆகவே அவர் வார்த்தையானவர். அந்த வார்த்தை எனக்குள்ளே வரும்பொழுது நாமும் வார்த்தையாக, வார்த்தையின் வல்லமைகளை வெளிப்படுத்துகிற ஒரு கருப்பொருளாக நாம் மாறுகிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவரை குறித்து வேதம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். தேவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நம் தேவன் எப்படிப்பட்டவர்? நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்கள் தொழுது கொள்ளுகிற ஆண்டவர், அவரே பரிசுத்தம் இல்லாமல் நீங்க பரிசுத்தமா இருங்க. நீங்க பாத்தீங்கன்னா, என்கிட்ட அதிகமான குறைய வச்சுட்டு நான் இன்னொருத்தரை பார்த்து அது தப்பு இது தப்பு அப்படின்னு சொன்னா யாராவது அங்கீகரிப்பீங்களா? தப்பு பண்ணாமே நம்ம வாழவும் முடியாது. ஆகவே நாம் யாருமே குறை சொல்லவும் முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லும், மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிற உன்னை நீயே குற்றவாளி என்பதை நீ பப்ளிக்கா டிக்ளேர் பண்றப்பா. அதனால பார்த்து பேசணும் இல்லப்பா. ரொம்ப இன்னைக்கு நாம் ஜாக்கிரதையாய் வேத வசனங்களை பகுத்து அறிந்து கொள்ளுகிறவர்களாய், எதோ தெரிஞ்சதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றது இல்லை. ஆகவே தேவன் சில காரியங்களை உணர்த்துகிறார். சில காரியங்கள் சொந்தமாக சில காரியங்கள் வெளிப்படுவது நமக்கு நன்றாய் தெரியும். ஆகவே நாம் பகுத்து அறிந்து எல்லாவற்றையும் வேதம் சொல்லுகிறது. ஒரு தெசலோனிக்கர் நிருபத்துல 5:22 நினைக்கிறேன், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா பிடிக்கலன்னு நம்ம சாப்பிடுவோம், இறங்குதா உள்ள சாப்பிடுறோம். பிடிக்கல அப்படின்னா அப்படியே பெசஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படியே என்னமா பண்ற, ஒரு மாதிரி உப்பு இல்லை எப்படி சொல்லணும் நம்ம. அப்போ நம்ம சரீரத்துக்கு தேவையான காரியங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு விருப்பம் இல்லாத காரியங்களில் நாம் என்ன செய்ய மாட்டோம், அதிலே அதிகமாக ஈடுபட முடியாது. அது நமக்குள்ளே செல்லவும் முடியாது. ஏனென்றால் என் மனம் விரும்புகிறது அங்க அடைய முடியவில்லை. ஆகவே நம் தேவனை குறித்து என்ன சொல்லுகிறது வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? தேவர்களில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, தேவர்கள் அப்படின்னா நிறைய இருக்கிறார்கள். ஆனா அந்த தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்த ஸ்தலத்தில்
பரிசுத்த ஸ்தலத்தில் எப்படிப்பட்டவர் அவரு? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ள ஆண்டவர். சாதாரணம் கிடையாது, வெறும் பரிசுத்தமானவர் அப்படின்னு கூட இல்ல, பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர். அப்போ எங்க அப்பா எனக்கு பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர்னா, அப்பா அப்படின்னா நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம்? அப்பா அவை பிரதிபலிக்கிற மகத்துவம் உள்ள பரிசுத்தவான்களாக தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றிருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்கிறது அப்போஸ்தலர் 26:18 அவரை பற்றும் விசுவாசத்தினாலே பரிசுத்தவான்களாகிற சுதந்திரத்திலே பங்காளிகளா மாறும். எப்படி? பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்காளிகளாக மாறும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம். நாம் பரிசுத்தம் ஆவல, அவர் ஆனதுனால எப்படி ஆதாம் பாவம் செய்யும் பொழுது பாவம் ஆனாரோ, அதே போல நான் பாவமே செய்யாமல், எப்படி நான் செய்யாத ஒன்று ஆதாம் மூலமா எனக்கு பாவம் எனக்கு வந்தது போல, நீதி அறியாத நான், நீதியே செய்யாத நான், நீதி செய்த ஒருவரை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நான் அறிந்து கொள்ளும் பொழுது, அவரை அறிய ஒரு காரியத்துல நான் ஈடுபட அதை தெரிந்து கொள்ள அதிலே அறிந்து கொள்ள என் வாழ்க்கையில அந்த நீதி அப்படியே டிரான்ஸ்பர் ஆகிறது. அதுதான் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து மூலமாய் இழந்து போன ஏதேனுடைய வாழ்வை என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அது பரிசுத்தம். அன்றைக்கு பரிசுத்தமாய் படைத்தார் ஆதாமை, ஆனால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டது. எப்படி? சிந்தனைகளினாலே மனிதன் வீணராய் போனார். தன்னுடைய தேவனுடைய வார்த்தையை மீறினான். தேவன் சொன்ன காரியங்களுக்கு எதிர்மறையான காரியங்களை செய்தான். தேவன் இதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னது உண்டோ என்று கேட்கும் பொழுது, நிச்சயமாய் நான் இதை சாப்பிட மாட்டேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவனோ ஆமேன் என்று அதற்கு ஆமேன் போட்டதுனால, நீங்க இதை சாப்பிட்டா சூப்பர் ஆயிடுவீங்கன்னு சொன்ன மாத்திரத்துல அவன் அதை நம்பினான். இவன் ஏற்கனவே சூப்பரா தான் இருக்கிறான், தேவரை போல இருக்கிறான்றதே தெரியல. அந்த சத்தியம் அறியாததினாலே வேற சத்தியம் அறியாத சத்தியம் போல இருக்கிற காரியங்களை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்னமாகிறது? அந்த சத்தியம் உள்ள ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிற பாவமான அல்லது இருளான ஒரு வாழ்க்கைக்குள்ளே தள்ளப்படுகிறோம். பரிசுத்தம் எங்கே குலைச்சல் ஆகிறது, எங்கே பரிசுத்தம் நம்மை விட்டு நீங்குகிறது? அது பரிசுத்தமான வேத எழுத்துக்களும் பரிசுத்தமான தேவனை விட்டு ஒரு மனிதன் விலகும் பொழுது, அவர் வேண்டாம் என்று காலின் கீழே மிதித்து அவரை மறுதலிக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு பாத்திரவனாய் இருக்கிறார். இதை நாம் சிந்தித்து அறிய வேண்டும். இன்றைக்கு அறிவிப்பதற்கு ஆட்கள் இல்லை, அறிந்து கொள்வதற்கும் இன்றைக்கு நேரங்கள் கொடுப்பதில்லை. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் கேட்கிறீர்கள். இதை கேட்கிற மக்கள் வேதம் சொல்லுகிறபடி இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Blessed man. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறது மாத்திரமல்ல, கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்மால் செய்ய முடியாது. தேவனை அறிய தேவனை எனக்குள் வந்து என்னை செயல்படுத்துகிறார், என்னை பக்குவிக்கிறார், என்னை வேலை செய்ய வைக்கிறார், என்னை பரிசுத்தமாக்குகிறார், என்னை நீதிமானாக மாற்றுகிறார். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், பரிசுத்தத்திலே அவர் மகத்துவம் உள்ளவர் நம்முடைய தேவன். ஆகவே நம் தேவனை குறித்து நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை குறித்த அறிவு என்ன? என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க பரிசுத்தம் உள்ளவர், எங்க அப்பா பரிசுத்தம் நீங்க சொல்லிட்டே இருங்க, நீங்க பரிசுத்தம் ஆவறத நீங்களே பார்ப்பீங்க. நீங்க பரிசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அசுத்தமான காரியங்களை தொட மாட்டாங்க. ஆனா அசுத்தமான காரியங்களை தொட்டுட்டு நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம். ஆனா சொல்லுவது ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருந்தால் நமக்கே தெரியும். நம்முடைய செட்டிங் அப்படி படைக்கலங்க தேவன். என்னதான் பாத்தீங்கன்னா, நம்ம தவறு செய்யும் போது கூட சில காரியங்கள்லாம் ஒருத்தர் பேசும்போதோ, ஒருத்தருக்கு விரோதமான ஒரு காரியங்களை நம்ம செய்யும் பொழுதோ செஞ்சுட்டு நம்ம மறைக்கும் போது, நான் செய்யவே இல்லையே, நான் சொல்லவே இல்லையே அப்படி சொல்லிட்டு திரும்ப நம்ம அந்த காரியங்களை நினைக்கும் போது நம்முடைய மனசை என்ன தீர்க்கும். ஐயோ அந்த பரிசுத்த குலைச்சல் ஆகும் பொழுது நம்முடைய மனம், நம்முடைய உடல் எல்லாம் அதுதான் சொல்ற அந்த கவலை ஒரு மனிதனை ஒடுக்குகிறது. தேவனை விட்டு, தேவனுடைய வார்த்தை விட்டு ஒரு மனிதன் போகும்போது கவலை அவனை நெருக்குகிறது, உலகத்தின் காரியங்கள் நெருக்குகிறது. ஆனால் தேவன் கூட இருந்தால் இந்த நெருக்கும் பொழுது அதை ஜெயித்து கொண்டு வெளியில வருகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அதாவது நாம் எங்கே இணைக்கப்பட்டிருக்கிறோம்?
வேரிலிருந்து அந்த செடி வேரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது பரிசுத்தம் என்கிற வேரிலே நாம் இணைக்கப்பட்டிருப்பதால் அந்த பரிசுத்த நம் ஒவ்வொரு கிளைகளிலும், ஒவ்வொரு இலைகளிலும், ஒவ்வொரு பாகங்களுக்கும் அது செல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எதை குறை சொல்ல முடியுமா? அவங்க அப்பாவே சரியில்லை, அவன் எப்படி ஒழுங்கா இருப்பாங்களா? அவங்க அம்மா சரியில்லை, அவங்க பொருளை எப்படி இருக்கும்? அது அவங்க அப்பனை மாதிரி தானே இருக்கும், அவங்க அம்மாவை மாதிரி தானே இருக்கும். அப்படின்னு நிறைய பேர் நாம் தீர்ப்பு சொல்லுகிறோம். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அப்போ நீங்க ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவரே. நீங்க ஏன் பரிசுத்தம் உள்ளவர்ல வாழ முடியல? ஒரு சொல்லுல பரிசுத்தம் இல்லையே, பார்வையில பரிசுத்தம் இல்லையே. நல்லா தெரியுது இது தப்பு, இதை பார்த்தான்னு. அதைத்தானே உட்காந்து பார்க்க சொல்லுது. ஆகவே நம்ம இந்த சரீரங்களை யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? அப்ப வேதம் சொல்லுது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அவருடைய பரிசுத்தம் அவருக்கு பிரியமா நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே என்னால முடியலப்பா, இதை பார்க்க சொல்லுது, இது கேக்குது அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. தேவன் அதன் மேல ஒரு வெறுப்பை உண்டாக்குவார். அதை பார்க்காத அளவுக்கு அதற்கு ஒரு வேலி அடைக்க முடியும். ஏனென்றால் நீங்களே போய் உட்காந்து ஆன் பண்ணிட்டு யாராவது ஆஃப் பண்ணுங்களேன், யாராவது இதை கொஞ்சம் மறைங்கள, யாரு எனக்கு சொன்னா நான் செஞ்சிருக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை ஞாபகம் பண்ணக்கூடாதா? இதை செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஞாபகம் பண்ணிங்கன்னா நான் இதை செஞ்சிருக்க மாட்டேனே அப்படின்னு நம்ம நிறைய என்ன பண்றோம், இன்னொருத்தர் மேல சாக்கு போடும். பாத்தீங்கன்னா ஒரு கதவு கிட்ட போயோ அல்லது எதனா செவரு கிட்டயே நம்ம போயிட்டு இடிச்சுட்டுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்? கதவு இடிச்சிச்சு, கதவா இடிச்சுது, செவுத்துல இடிச்சு, செவுரு இடிச்சிச்சுங்க, செவரா இடிச்சுது, நீங்க போய் இடிச்சிட்டீங்க. அது மாதிரி தாங்க இன்னைக்கு லைஃப்ல எல்லாம் அப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு அது என்ன, அதாவது உடம்புல தண்ணி வித்தியாசமா சாப்பிட்டோம், சளி மூக்குல வருது, உடனே என்ன சொல், சளி பிடிச்சி, சளியா பிடிச்சிக்கிச்சு, சளி வெளியேறுது. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம், இது பழகிட்டோம் பாருங்க, எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இது சொல்லி சொல்லி அது பிடிக்கல, அது வெளியே போகுது, பயந்துட்டு உள்ள இருக்க முடியாத இவனுக்கு இருந்தா கேடுன்னு சொல்லி ஒவ்வொரு செட்டப்பும் தேவன் அருமையா படைச்சிருக்கிறாரு. சளி இல்லாத ஆளுங்க யாருங்க? சளி பிடிக்கணும்ன்றாங்க சில சளி, அதுலயே தான் நீ பாத்தீங்கன்னா பாரு, பயங்கரமா சளி பிடிச்சா அவ்வளவுதான் உடனே அதுல ஒரு அப்படி. ஆனா அது எதுவுமே ஒரு பேலன்ஸ்டு வாழ்க்கைங்க, சரி செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாக வாழணும். அதாவது ஒரு தண்ணி இருக்குது, எந்த தண்ணியும் வேணா குடிச்சிடுவோமா? அது சுத்தமாக்கணும், குடிக்கணும், அது பாதுகாப்பாகணும், அப்பதாங்க வளர்ச்சி, எந்த வியாதி வர. அப்போ வேத வசனம் என்கிற அந்த தண்ணீரை நம்ம என்ன பண்ணோம், நம்ம நல்லா அதெல்லாம் கவனிப்போம். எதுல மிஸ் ஆகுது அதைத்தான் அதிகமா போக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம சரியானதை அதிகமா பேச நினைக்கணும். ஒரு தப்பு தெரியாததான் வாய் ஏதோ பொலரி ஏதோ மாத்தி ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா அதையே போக்கஸ் பண்றது நம்ம பாருங்க. இது இயற்கையா போச்சு. அதான் ஒரு பாராட்டுறதை காட்டிலும் குறை சொல்றதா நீங்க நிறைய காரியங்களை என்ன பண்றாங்க, செய்கிறவர்களா இருக்கு. ஆகவே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தத்தில் மகத்துவம். நம்ம பார்க்கிற பார்வையில ஒரு பரிசுத்தம், பேச்சில ஒரு பரிசுத்தம், நடக்கையில ஒரு பரிசுத்தம். இது நம்மால் முடியாது. அப்பா புது உடன்படிக்கைனால அவர் தாங்க எல்லாம் ஆக்டிங், நம்ம எல்லாம் சும்மா ஷோ தான். புரியுதுங்களா? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம். லேவியராகம் அப்படின்னாலே அந்த ஃபுல் ஹோல் அந்த சாப்டருக்கு என்ன பேருன்னா, இது பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம். எப்படி இஸ்ரவேல் மக்கள் நீங்கள் பரிசுத்தமா தானே காத்துக்கொள்ளணும், பலி செலுத்தும் போது, அந்த நாளை கொண்டாடும் பொழுது, ஒரு காரியங்களை செய்யும் பொழுது, நீங்கள் ஆடை அணிந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் குடும்பம் நடத்தும் பொழுது, நீங்கள் எதை செய்தாலும் எப்படி எது தேவனுக்கு பரிசுத்தம் என்பதை குறித்து தனித்தனியாய் பிரித்து சட்டதிட்டங்களை எல்லாம் பிரமாணங்களை எல்லாம் தேவன் தெளிவாக கொடுத்திருக்கிற ஒரு புத்தகம் தான் என்னது. அதுலதான் பாத்தீங்கன்னா இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, இப்படி எல்லாம் வேறு பிரிச்சு நிறைய விஷயங்களை ஆண்டவருக்கு இயற்கையாவே அவருடைய படைப்பினுடைய அந்த ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தியிருப்பார். இன்னைக்கு அது தெரியாத நிறைய பேர் என்ன பண்றாங்க, எதை ஒன்னா சாப்பிடுறது. அப்ப என்ன, அது மனுஷனுக்கு சரியான அறிவு இல்லாதனால எது சாப்பிட்டாலும் மனுஷனுக்கு செரிக்கும். ஆனா ஒன்றையே செஞ்சு கொண்டே போகும்போது அது அதனுடைய கழிவு எல்லாம் வெளியே வராத போது அது ஒரு வேலையை காட்டுது. அப்ப அது ஒரு வியாதியோ மற்ற காரியங்களை உண்டாக்குகிறதா. வாசிக்கலாம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன். நம் தேவன் எப்படிப்பட்டவரா? அவர் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர் என்று பார்த்தோம். ஆனா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்தம் மாக்குகிற கர்த்தர். 20:8
28. ஆ. என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், ஆ. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். பரிசுத்தம் ஆக்குகிற கர்த்தர். 22:9 வாசிங்க. 22. லேவியராகமம் 22:9. ஆகையால் பரிசுத்தமானதை ம், அவர்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறதுனாலே ம், பாவம் சுமந்து அது நிமித்தம் சாகாதபடிக்கு என் கட்டளைகளை காக்க கடவர்கள். ம். நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான் அவர்களை பரிசுத்தம் ஆக்குகிற ஆக்குகிற கர்த்தர். 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசித்தோம். அவர் என்னை என்ன பண்றாரா? கட்டளைகளை கைக்கொண்டு பரிசுத்தம் ஆக்குகிற கர்த்தர். இங்கே பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். தேவன் ஒரு செயலை செய்கின்ற காரியங்கள் தான் நம்மை, ஆண்டவருடைய தன்மைகள் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். என்ன பரிசுத்தம்? பார்வையில் என்ன? அதனாலதான் நம்ம சில விஷயங்களை பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் பண்ணுவோம். பாத்துக்கிறீங்களா? ஐயோ இது தப்பு, இது பார்க்க கூடாது. இது யார் சொல்றது நினைக்கிறீங்க? இந்த செட்டிங்லாம் யார் பண்ணியிருக்கிறா உள்ள ப்ரோக்ராம் தெரியுமா? அவர் என்ன பண்றாரு? பரிசுத்தம் ஆக்குகிற கர்த்தர். மோசே சொல்லுவாரு, நீ இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ண? பரிசுத்தமாக்குன்னுவாரு. அப்படின்னா என்னது? இது ஒரு அந்த செயல்கள், நடக்கைகள், பாவனைகளிலே ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் என்று நமக்கு அந்த சென்ஸ்ல இருக்குது பாருங்க. நீங்க இப்படி இருக்கணும், அந்த மலையை சுற்றி வரக்கூடாது, இங்க பரிசுத்தமானது. அப்போ அங்க தீட்டான காரியங்கள், இந்த செயலை நீங்க செய்யக்கூடாது, பரிசுத்தப்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் ஒரு வேலையை செய்ய போகும்போது ஒரு பரிசுத்தமான உடையை எடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டும். எப்போதும் பரிசுத்த உடையை மாட்டக்கூடாது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்துல அவன் பரிசுத்த ஆக்ட் இருக்கணும். அதனால தன்னை பலி செலுத்திட்டு தன்னை சுத்திகரிச்சுட்டு தான் அந்த தேவ சமூகத்துல போய் நிற்கணும். இப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் பழைய உடன்படிக்கையில தேவன் பரிசுத்தமான உடை, பரிசுத்தமான பலி, பரிசுத்தமான ஸ்தலம், பரிசுத்தமான அந்த உடன்படிக்கை, பரிசுத்தமான அலங்காரம், பரிசுத்தமான அந்த நாமம், இன்னும் கேட்டீங்கன்னா ஹோலி ஹோலின்னு அந்த தங்கத்திலேயே தகடுல பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லி உடன்படிக்கை பெட்டி மேல அடிக்கப்பட்டது. இன்னும் பல அந்த சம்பவங்கள் அதை பொறித்திருந்த அந்த எழுத்து அப்படியே பொறிக்கப்பட்டிருந்தது. ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா கடவுளுடைய பேரெல்லாம் உடம்புல எல்லாம் போட்டுக்கோங்க பாத்தீங்களா? அது மாதிரி பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். ஓயாமல் தேவ தூதர்கள் சேராபின்களும் கேருபின்களும் சேராபின்களும் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிறவருடைய மத்தியில வாசம் பண்ணுகிற ஆண்டவர். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் சத்தியமுள்ளவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும். இந்த வசனம் அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறதாவது அப்படின்னு ஆரம்பிப்பார் அந்த சபைக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது. பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி, பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. எனக்கு அருமையானவர்கள், இங்க பாத்தீங்கன்னா அவர் பூட்டினா அந்த பூட்டு திறக்க முடியாது யாரெல்லாம். இப்ப நம்ம பூட்டுறோம், வேற யாருமே திறக்க முடியாது, அவர் மட்டும் தான் திறக்க முடியும். சரி, நான் திறந்து வச்சுட்டேன் அந்த பூட்டை, ஒரு மனுஷனாலையும் பூட்ட முடியாதான்? யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை யாருமே எடுக்க முடியாதுங்க. அவர் செய்த காரியங்களை யாருமே என்ன பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் ஒருத்தர் தாங்க எல்லாமே செய்ய முடியும். அவர் தாங்க நம்ம பரிசுத்தமாக்க முடியும். அவரால் அல்லாம நம்ம பரிசுத்தம் அடைய முடியாது. அப்போ எப்பங்க நாக்குவாரு? ஆல்ரெடி ஆகிட்டாருங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நம்மை தேவன் எப்படி பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் 14வது வசனம். 10:14. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பலியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். என கருமையானவர்களே, நேரம் அதிகமாகிவிட்டது. ஆகவே அரை மணி நேரம் தேவனோடு கூட இந்த இரவேளையில நம் தேவன் யார் என்பதை இந்த ரோமருக்கு எழுதின நிருப கடிதத்தில் வருகிற அந்த வார்த்தையை கொண்டு நாம் பார்த்து வருகிறோம். நாம் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய ஒரே பலியினாலே தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இன்னும் அநேக காரியங்கள், மறைந்த ரகசியங்கள் இருக்கிறது. கேளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட வார்த்தையினாலே இடைவிடுவாராக. பரிசுத்தவான்களாக, பரிசுத்த மனவாட்டிகளாக, பரிசுத்த வேத எழுத்துக்களை பரிசுத்தவான்களால் எழுதப்பட்ட பரிசுத்த தேவனை நாம் தரிசிக்க, பரிசுத்த அலங்காரத்தோடு கூட அவரை தொழுது கொள்ள ஒவ்வொரு நாளும் வார்த்தைக்காக
செய்திக்காக காத்திருங்கள். இந்த நாளிலே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நம்மை அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அவர் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர். அவர் பரிசுத்தம் படுத்துகிற பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்பதை இந்த நாளிலே நாம் பார்த்திருக்கிறோம். எப்படி என்று நாம் தெளிவாக ஒரே ஒரு வசனத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அவருடைய ஒரே பலியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து வசனத்தை கேளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம், அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில உம்மை குறித்த அறிவு இன்றைக்கு நாம் பார்த்தோம். தேவரீர் எங்களை பரிசுத்தவான்களும்படி அழைத்திருக்கிறீர். அழைத்த தேவனே குறித்து தெளிவாய் தெரியாமல் நாங்கள் அழைப்பை எப்படி நிறைவேற்ற முடியும்? ஆகவே இன்றைக்கு தேவனை குறித்த ஒரு தெளிவு, என் தேவன் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். நான் இன்னும் தேவனே என்னை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தம் இருக்கிறது ஆண்டவரே, இது போதாது ஆண்டவரே, இன்னும் எங்களை பரிசுத்தமாக்கும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேத எழுத்துக்கள், வாலிபன் தன் வழி எதினால் சுத்தமாக்க முடியும்? வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. ஆகவே எங்கள் வாழ்க்கையிலே வசனத்தை காத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் ஆண்டவரே, நீரே எங்களுக்குள் இருந்து எங்களை உருவாக்க எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். உடைய பலியினாலே எங்களை நீ பரிசுத்தமாக்கி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறீங்க தாவே. ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இனி பரிசுத்தங்கள் வெளிப்படுவதாக, பரிசுத்த கண்கள் காணப்படுவதாக, பரிசுத்த செயல்பாடுகள் உண்டாவதாக, பரிசுத்த காரியங்கள் கரங்களிலே செய்வார்களாக, பரிசுத்த நடக்கையிலே இருப்பார்களாக, பரிசுத்தத்திலே அவர்கள் ஸ்தலத்திலே வாழ்வார்களாக, பரிசுத்தமாய் மாறுவதாக, அவர்கள் தொடுகிற பேசுகின்ற எல்லா காரியங்களும் பரிசுத்தம் அடைவதாக. இயேசுவின் நாமத்திலே நீர் ஆக்கி எங்களை கொடுக்கிற தேவன் என்பதை நீ அறிந்து கொண்டோம். மகத்துவம் உள்ளவர் என்பதை அறிந்து கொண்டோம். நாங்கள் போகிற இடங்களில் அந்த ஒரு பரிசுத்தத்தை மற்றவர்கள் மகத்துவங்களை பார்க்கட்டும் கர்த்தாவே. பரிசுத்தத்திலே என் தேவன் நீர் ஆண்டவரே பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ பரிசுத்தம் ஆக்குகிறார் என்பதை எங்களிடத்திலே மற்றவர்கள் காணும்படி நாங்கள் போகும் பொழுது மற்றவர்கள் பரிசுத்தம் ஆக்கக்கூடிய அந்த வல்லமைகள் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்திலே பரிசுத்தம் உண்டாகட்டும். ஆண்டவரே, என் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே இந்த வழி என்னடி அடியார் நெஞ்சம் மாறிரோ என்று நாங்கள் பாடலை எத்தனை ஆண்டுகள் பாடியிருக்கிறோம். இன்றைக்கு எங்கள் மூலமாய் நீர் ஆண்டவரை எங்களுக்குள்ளே வந்து நீ பரிசுத்தம் ஆக்கி இருக்கிறீர். உங்களுடைய ஒரே வழியினாலே நாங்கள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்காக நன்றி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராங்க. பிள்ளைகள் பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக, சுகம் ஆரோக்கியம் பெருகுவதாக, பெரிய பாதுகாப்பு உண்டாகட்டும். தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம் அனுபவிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பரிசுத்தம் ஆகும்படி நம்மை அழைத்திருக்கிற ஆண்டவர், அவரை குறித்த அறிவு, அவர் பரிசுத்தம் மகத்துவம் உள்ளவர். பரிசுத்தத்திலே அவர் நம்மை பரிசுத்தம் ஆக்குகிறவர். அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய பலியினாலே அதை முடித்திருக்கிறார். அதை நாம் எப்படி என்பதை இன்னும் தொடர்ந்து நாம் பார்ப்போம். நாளை தினத்தில் சந்திக்கலாம்.